முக்கிய நிகழ்வுகள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 2 தினங்களாக 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக கொண்டாடப்பட்டது. தேசிய அளவிலான இப்போட்டியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி, மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கொங்கு பொறியியல் கல்லூரி, வேல்டெக் பல்கலைக்கழகம், டாக்டர் மகாலிங்கம் கல்லூரி போன்ற 50க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 350க்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனிதவள இணை மேலாளர் டெக் மகேந்திரா சென்னை திரு பி. அருண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேனாள் இயக்குனர் திரு எம். தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் திரு டி. ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் மேனாள் இயக்குனர் திரு எம். தனசேகரன் அவர்கள் தனது உரையில் உலக அளவில் நமது மாணவர்களின் கண்டுபிடிப்பு மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ப்ராஜெக்ட் போட்டிகள் நடத்தப்படுகிறது என்று மாணவர்களை ஊக்குவித்தார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பேசுகையில் மாணவர்கள் 3 விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். கற்றறிதல், நல்வொழுக்கம், கூட்டுப்பணி இவை அனைத்தும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி மாணவர்களை வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் அனைத்து டீன்கள், துறை தலைவர், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக அகாடமிக் டீன் முனைவர் எஸ். அன்புமலர் அவர்கள் நன்றியுரை கூறினார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மாணவிக்கு மேல் படிப்புக்காக கல்வி ஊக்கத்தொகை வழங்கிய அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி ஆகியோர் வழங்கினார். அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தங்களை அணுகினால் படிக்க வைத்து வெற்றி பெற முழு உதவி செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார், பூங்குழலி தம்பதியாரின் மகன் சாதனா அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அதனைத் தொடர்ந்து மாணவி சாதனாவை தனியார் கோச்சிங் சென்டரில் நிதி உதவி வழங்கி படிக்க வைத்தனர். மாணவி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அந்த மாணவி மேல் படிப்பிற்காக கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன இயக்குனர் IG வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கி பாராட்டினார். மாணவியும் தனது குடும்பத்தினருடன் நன்றி தெரிவித்தனர். உடன் ஊர் முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேள்வி. 2019ஆம் ஆண்டு மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசால் அமல்படுத்தப்பட்ட EWS எனப்படும் நவீன ஏழைகளுக்கான 10% இட ஒதுக்கீடு சம்பந்தமாக சமூகங்களிடையே ஏற்பட்டுள்ள நிலைமைகளை சீர் செய்வதற்கு அரசு முயற்சி எதுவும் செய்யாதது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மத்தியில் பேசும்பொழுது சட்டமன்றம்தான் பெரிதும் எனவும் அதில் அதிகாரிகள் அரசின் பிரதிநிதிகள் எனவும் விளக்கி இருப்பது ஒரு வினோதமான புரியாத புதிர் உரையாக இருக்கிறது. மக்கள் விரோத இடஒதுக்கீடு விஷயத்தில் திமுக மற்றும் ஒரே நோக்கோடு இருக்கின்ற இயக்கங்கள் மக்கள் தொகையில் 1.5% இருக்கின்ற மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்தது ஏற்புடையதல்ல என அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கோரிக்கை வைத்து போராடுகின்றனர்.
சட்டமன்றம் உச்சபட்ச அதிகாரம் உடைய அமைப்பு என்று சொல்கின்ற முதல்வர் அவர்கள் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவு எடுக்காததா அல்லது அமைச்சரவை கூட்டி சிக்கலான இந்த கொள்கை முடிவில் எடுப்பது குறித்து விவாதித்து அரசாணை வெளியிட்டப்பட்டதா என மாண்புமிகு முதல்வருக்கு அரசிற்கு நான் வைக்கின்ற கேள்வியாகும். ஏதோ அரசு ஊழியர் ஒன்றிய அரசு பஞ்சப்படி ஏற்றும்போது புதுவையிலும் ஏற்று நடவடிக்கை மேற்கொள்வது போல சமூக பதட்டம் நிறைந்த இந்த விஷயத்தில் அரசு அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் மன்னிக்க முடியாத மாபெரும் தவறாகும். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி செய்யும் தமிழக முதல்வர் திமுக ஸ்டாலின் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக நிராகரித்து அமல்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். ஏன் பாஜக ஆண்ட மாநிலமான கர்நாடகா மாநிலத்தில் பாஜக அரசே இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டினை அமல்படுத்தினால் மாநில மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் என்று கருதி பாஜக அரசு ஆள்கின்ற வரை அமல்படுத்தவில்லை. அதேபோல இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை ஆதரித்த இடது கம்யூனிஸ்ட் கட்சிதான் ஆளுகின்ற கேரளாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வெறும் 3% இடஒதுக்கீடு அமல்படுத்தி இருக்கின்றனர். 2023 மற்றும் 24 சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு குறித்து என்னால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு எந்த ஆணையமும் அமைக்கப்படவில்லை எனவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவும் எந்தெந்த சாதிகள் எதுவும் வரையறுக்கவில்லை எனவும் பதில் அளிக்கப்பட்டது. அரசின் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் நவீன ஏழைகள் சேர்க்கை பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களை விட குறைவான மதிப்பெண் எடுத்து சேர்க்கின்றனர். குறிப்பாக மாவட்டத்தில் 1-3 முன்னேறிய சாதி வகுப்பினரே இதில் தொடர்ந்து பலனடைந்து வருவதற்கு சமூகங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால்தான் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சிலரின் போராட்ட வடிவத்தில் திமுகவுக்கு ஏற்புடையதல்ல என்றாலும் அவர்களின் எண்ணம் உயர்வானதாக எங்கள் இயக்கம் கருதுகிறது. மாண்புமிகு முதல்வர், அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து சில அமைப்புகள் தேவையற்று போராடும் போது நிர்வாக அதிகாரம் வர்க்கம் கைகட்டி வேடிக்கை பார்த்தது. ஆனால் சட்டமன்ற ஜனநாயகத்தை காலில் மிதித்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டினை கொண்டு வந்த அதிகார வர்க்கம் குறித்து மட்டும் போராட்டம் நடத்தும் பொழுது, கருத்துரிமை வெளிப்படும் பொழுது நிர்வாக அதிகாரி வர்க்கம் நடவடிக்கை எடுப்பது ஜனநாயக விரோத செயலாகும். இந்த ஆவணப்போக்கு நாளை போராடுகின்ற எல்லா அரசியல் இயக்கங்கள் மீதும் பாயாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை மீறி கொள்கை முடிவு எடுக்கும் அதிகார அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இல்லையென்றால் 2024 ஏற்பட்ட தேர்தல் முடிவுகள்தான் மிகவும் பின்தங்கிய பட்டியலின மற்றும் சிறுபான்மையின மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அரசுக்கு பதிலாக அளிப்பவர்கள் என்று எச்சரிக்கின்றோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை திருமூடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் 2வது தெருவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை திருமுடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் 2வது தெருவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று மேற்கண்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளை வரும் மழைக்காலத்திற்குள் விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சங்கர், சிவப்பிரகாசம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் இயக்க, சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி செவாலிய விருது பெற்ற புதுச்சேரி கலைஞரின் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மையப்படுத்தும் திரைப்படம் அலியான்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானேட் வீணை மற்றும் பரத கலைஞர். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார்.
4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவாலியே விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ரகுநாத் இயக்கிய சிவ நடனங்கள் என்ற ஆவணப்படம் 2017ஆம் ஆண்டு பிரான்சின் கேன் திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டது. பரத கலையை மையப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டமாக இருந்தது. மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரிட்டர்ன் டு பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார். 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி அலியான்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியர் தத்தெடுத்து கருப்பு குழந்தையை வளர்த்து பெரியவளான பின்பு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்து பரத கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்த்துகிறாள். இதுதான் படத்தின் கதை. இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியே வெளிப்படுத்த வகையில் இப்படம் அமைந்துள்ளது என ரகுநாத் மானேட் தெரிவித்துள்ளார். இத்திரைப்படம் விரைவில் வெளிநாடுகளில் பல அரங்குகளில் திரையிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல தரையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா எங்கேருந்து வரோம், யார் அப்பா அம்மா தேடணும். அப்போ இந்த ஊருக்கு வராங்க அனாதை இல்லத்தை தேடிட்டு. அந்த வரும் வழியில் என்னை மீட் பண்ணுறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஆச்சரியப்படுறாங்க. நானும் சொல்கிறேன், நான் அந்த சில அனாதை இல்லத்தில் நான் வந்து கலை நாட்டியம் சொல்லித்தரேன், நீங்கள் தானே என்னை வந்து பாருங்கள். அதுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஆகிடவும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆசை, கலை மேலே ஆசைப்பட்டு லைட்டாக என் மேலேயும் ஆசைப்படுது. என்ன ஹிஸ்ட்ரினாக்கா, இந்த கதை எந்த விதத்தில் கை கொடுக்கும், ஒன்றும் இல்லாத போது வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத போது கலை என்ன விதமாக ஹெல்ப்பு கொடுக்கும். ஏன்னாக்கா ரொம்ப பேர் இன்றைக்கி வந்து இந்தியன்ஸ் உலகம் பூரா வாழ்கிறாங்க. அமெரிக்காவில் வாழ்கிறாங்க, கனடாவில் வாழ்கிறாங்க, ஃப்ரான்ஸில் வாழ்கிறாங்க, யூரோப்பில், ரஷ்யாவில், இப்போ இது பிரேசிலேருந்து வரேன், பிரேசிலில் வாழ்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த தாய் வாசனை அவங்களுக்கு தேவை. எங்கேருந்து வரும், எங்கே போகிறோம், அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஊரில் வர்றோம்னால ஒரு என்ன ஏதோ ஒன்று தேடுறாங்க. நம்ம இந்த ஊர் கிடையாதாச்சு, நம்ம எந்த ஊர். ஆனால் வாங்கி வளர்த்த பசங்களுக்கு அவங்களுக்கு பேஸே இல்லை. யார் அம்மா, யார் அப்பா, தமிழா, என்னென்னு. ஆனால் இந்த கலை மேலே அவங்க ஆசைப்பட்டு கலையில் இறங்க பார்க்குறாங்க. பட் கலை கை கொடுக்குமா, தட் இஸ் த கொஸ்டின். எந்த விதத்தில் கை கொடுக்கும், அதுதான் முத்தியால்பேட்டை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதி ஸ்ரீ சௌடாம்பிகை திருக்கோவிலில் எதிரில் உள்ள முத்தாலம்மன் கோவில் வீதி சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் 2022-23ஆம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 6,50,000 நிதி ஒதுக்கி மேற்படி வீதிக்கு புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதற்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை இன்று துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்களும், செயற்பொறியாளர் திரு சிவபாலன் அவர்களும், உதவி பொறியாளர் திரு பழனிராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களும், நகராட்சி ஊழியர்களும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையை சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரி வாய்க்கால்களை தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரி பாசன வாய்க்கால்களை 3,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி செய்திட அரசாணை பெறப்படும். அதற்காக துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப், புதுச்சேரி சிட்டி மற்றும் யாழ் தியேட்டர் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ரோட்டரி கிளப், புதுச்சேரி சிட்டி மற்றும் யாழ் தியேட்டர் இணைந்து போதைப் பொருள் தலைப்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா சிறப்புரையாற்றினார். ரோட்டரி கிளப், புதுச்சேரி சிட்டியின் தலைவர் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி விஜயநாராயணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். யாழ் தியேட்டர் நாடக குழுவின் சார்பில் கோபிநாத் பங்கு பெற்றார். மேலும் இவ்விழாவினை விரிவுரையாளர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலகம் கலந்து கொண்டனர். இப்போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து நாடகம் மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கணினி அறிவியல், தகவல் தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல், மின்னணுவியல் மற்றும் தொடர்பு உயிர் மருத்துவம் சார்ந்த பொறியியல் பிரிவுகளில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் தாளாளர் ராஜகோபாலன் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் விஜயகிருஷ்ணன் ரபாக்கா தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தார். துணை முதல்வர் முனைவர் ஐயப்பன் சிறப்புரை வழங்கினார். இயற்பியல் பேராசிரியர் முனைவர் ஜெயப்பிரகாஷ் வரவேற்புரையும், இயற்பியல் பேராசிரியர் மற்றும் 1ஆம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் ரமேஷ் நன்றியுரை வழங்கினார்கள். விழாவில் 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறும் கல்லூரியில் பொறியியல் பாடப்பிரிவுகளில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கும், நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறும் நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கும் நினைவு பரிசுடன் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். JCI பாண்டிச்சேரி வார விழாவையொட்டி முதல் 10 இடங்களை பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளிகளை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. JCI பாண்டிச்சேரி வார விழா முன்னாள் மண்டல தலைவர் செல்வ கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி JCI பாண்டிச்சேரியின் வார விழா ஒரு வார காலமாக நடைபெற்றது. இதில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. இன்று நிறைவு நாளாக இன்று கிரேட்டர் டே செலிப்ரேஷன் ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி அரசு தேர்வில் முதல் 10 இடங்களை பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளிகளை கௌரவிக்கும் விதமாக அந்த பள்ளிகளுக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் மண்டல தலைவர் அக்ரி கணேஷ், மண்டல துணைத் தலைவர் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். கமல் பத்ரா விருது இளையராஜா அவர்களுக்கும், விளையாட்டில் சாதனை படைத்த ஆஷிகா அவர்களுக்கும், மேலும் JCI பாண்டிச்சேரி கிளை இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல அலுவலர் சித்தானந்தன் அவர்களுக்கும், முன்னாள் கிளை இயக்க தலைவர் முருகானந்தம், சீனு மோகன்தாஸ், தேவநாதன், பாலு மற்றும் JCI பாண்டிச்சேரி கிளை இயக்க அலுவலர்கள் பிரசாந்த், அருண், அப்பாதுரை,
வெங்கடகிருஷ்ணன், சந்தோஷ், ஆனந்த், விஜயவர்தன், கார்த்திகேயன், சித்தானந்தன், மனோகர், மணி மற்றும் உறுப்பினர்கள், நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கல்லிங்கனே போகிறேன். பாண்டி மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய அளவிலான சுத்தம் செய்யும் தூய்மை பணி NCSC மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையமும் இணைந்து இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE அறிவுறுத்தலின்படி இன்று பாண்டி மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய அளவிலான சுத்தம் செய்யும் தூய்மை பணி NCSC மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வினை விக்னேஸ்வரன், கமிஷனர், EPF ஐயனார், தாசில்தார், புதுவை அரசு, ராக் குழும உறுப்பினர் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்ம வரவேற்போம். ಆನಂದೆ ಕೊಡಿ ಕ್ಲೀನ್ பண்ணால ಲೋಗಿ ಸರಿ ಪೀಚಿ ಒಳಗೆ ಬಂದಾರ ಕೊಡಿ ಕುತ್ರೋಣ ಅಶೋಕ್ ದಿನೇಶ್ பிளாஸ்டிக் தனியா போடுங்க பொடியை தனியா சார் அடுக்கிட்டே ஆடு பின்னாடி பின்னாடி போடுங்க போடுங்க சார் வந்தார் இன்சார்ஜ் வந்தார்
ஸ்ரீ மணக்குள விநாயகர் SMV பள்ளி மாணவர்கள் சாதனை. செப்டம்பர் 15 சென்னை பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆர்ச்சிட் இன்டர்நேஷனல் பள்ளியில் மெக்கத்லால் அறிவியல் படைப்பாக்கை அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ரோபோட்டிக்ஸ் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் தங்கள் படைப்புகளை கொண்டு வந்தனர். அதில் புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் SMV பள்ளியின் சார்பில் 10 மாணவர்கள் 3 குழுக்களாக பங்கேற்றனர். அங்கு நடைபெற்ற ரோபோட்டிக் போட்டியில் ரேசர் ரோபோ, லைன் ஃபாலோவர் மற்றும் தடைகளை தாண்டி செல்லுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. இதில் லைன் ஃபாலோவர் போட்டியில் முதல் பரிசையும் ரேசர் ரோபோ போட்டியில் 2ஆம் பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தடைகளை தாண்டி செல்லுதல் போட்டியில் பங்கேற்பாளராகவும் பங்கேற்று சிறப்பித்தனர். பள்ளியின் முதல்வர் முனைவர் R. அனிதா சாந்தகுமார் அவர்களும் அறிவியல் ஆசிரியை சத்யபிரியா அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு கட்ட பயிற்சிகளை அளித்து ஊக்கப்படுத்தி இருந்தனர். மாணவர்கள் முதல் கட்ட போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நவம்பர் மாதம் பெங்களூரில் மாநில மற்றும் தேசிய அளவிலான மாணவர்கள் பங்கேற்க உள்ள அடுத்த கட்ட போட்டியில் பங்கேற்க ஆயத்தமாகி வருகின்றனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியை ஆகியோரை தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேனாள் இயக்குனருமான தனசேகரன் அவர்கள், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாஜலபதி மற்றும் பள்ளியின் முதல்வர் அவர்களும் வெகுவாக பாராட்டினார். போட்டியில் பங்கேற்க அறிவியல் ஆசிரியை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகர் அவர்களும் அலுவலக மேலாளர் திரு வெங்கட்ராஜ் அவர்களும் மாணவர்களுக்கான பயண ஏற்பாடுகளை செய்து உடன் அழைத்து சென்று வந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.